भोग सिंगार मैया सुन मोको, श्री विठलनाथ के हाथ को भावे। भोग सिंगार मैया सुन मोको, नीके नवाए सिंगार करत है, नीके नवाए सिंगार करत है। आची रुचि सो मोही आग बंधावे। भोग सिंगार मैया सुन मोको, आते सदा हो उहाई रहत हो। तू डर माखन दूध छिपावे। चीत स्वामी गिरिधरन श्री विठल, चीत स्वामी गिरिधरन श्री विठल। निरखनैन प्रताप नसावे। को श्री विठलनाथ। இந்த வாட்டி கேட்டிருக்காவ இந்த பெண் பிள்ளையை பற்றி பார்த்துன்னு வரும் இல்லையா. வைத்த மாநிலத்தில் வரிசையாக கொஷின் கேட்டுன்னு வரா. இன்றைக்கி கேட்குறாவ அஸ்திரங்களை ஏந்தியனோ அகஸ்தியரை போல. என்ன அஸ்திரம், யார் அகஸ்தியர், வாங்க பார்க்கலாம். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவபெருமானோட கல்யாணம் நடக்கிறது. சிவபெருமானோட கல்யாணம் அதில் உத்தராகாண்டில் நடக்கிறது. உத்தராகாண்டுன்னு சொல்கிற மாதிரி அது தேவபூமின்னு சொல்லுவாள். அப்போ எல்லா தேவதா முனிவர்கள் தபஸ்வி எல்லோரும் இங்கேயே வந்ததுனால நம்ம தென் திசை கீழப்படுத்து. ஏன்னா எல்லாமே பூமி சமயமாக இருக்கும், சமமாக இருக்கணும்ல. அப்படின்னா இந்த அகஸ்தியர்த நம்ம சிவபெருமான் நீ போன்னு சொல்ல, உங்கள் கல்யாணத்தை எப்படி பார்க்கறதுன்னு சொல்ல, நான் காட்சி தரம் போன்னு சொல்லி இந்த பக்கத்துக்கு வந்தார். அவருக்கு அப்பேற்பட்ட மகிமை. ஏன்னா ஒருத்தர் போய் ஒரு சரிசமம் பண்ண முடியும்னா அவர் இப்பேற்பட்ட பிறப்பாக இருக்கணும்னு பாருங்கள். குடமுனி அப்படின்ட்டு பேர். அகஸ்தியர் ஒரு குடத்துக்குள்ளே பிறந்தார்னு கூட இருக்குது. அதாவது தேவ அசுரர் யுத்தம் வழக்கம் போல் இருக்கும்போது இந்திரர்கள் பிரமிச்சு போக, அப்போ அந்த வாயு பகவான் அந்த அக்னி பகவானும் அந்த ஒரு குடத்துக்குள்ளே தர வீரியத்தை பண்ணி அது வருணன் தண்ணீர் விட்டு விளக்க ஒரு கும்பத்தில் வளர்ந்தது தான் அது. அந்த கும்பமுனி, அதான் குடமுனின்னு பேர். இவரோட தம்பி இவரை சுகோதரனா வசிஷ்டரை சொல்கிறார். ஸோ வசிஷ்டரும் அகஸ்தியரும் அண்ணா தம்பி அப்படின்னு கூட புராணம் சொல்கிறது. இவருக்கு கும்பயோகி அப்படின்ட்டு பேர். இவர் லோகாமுத்ரா அப்படிங்கிற மனைவியை, நம்ம எல்லாரும் மனைவியை என்ன பண்ணுவோம்னா தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிப்போம். இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஐடியா கிடையாது. ஆனால் பித்ருக்களுக்கு பண்ணுறதுக்கு மனைவி வேணும் அப்படின்னு பித்ருக்களோட அழுது காதல் விழவே, சரி நான் எனக்கு வேண்டியவளை நானே பண்ணிக்கிறேன் சிருஷ்டி பண்ணார். இவளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் இவர் குழந்தை எப்படி எடுத்து வளர்க்குற அளவுக்கு இவருக்கு டைம் இல்லை, தபஸ் பண்ணணும். அந்த சமயத்தில் விதர்ப்ப நாட்டு ராஜா ராணியும் குழந்தையிலேயே தபஸ் பண்ணவ. பெருமாளோட அனுகிரகத்தில் இந்த குழந்தை அவள்கிட்ட கிடச்சிட்டு அகஸ்தியர் ஒருவரை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நன்னா வளன்னு சொல்லி கொடுத்தாச்சு. பொறுப்பு போயிட்டு கரெக்டாக பயங்கர ரதியாக வளர்றா. அப்போ அகஸ்தியர் வராரு. இவரோட உருவத்தை பார்த்துட்டு ராஜா தயங்க. ஆனால் லோபாமுத்ரா அவளுக்கு தெரியும் பிறந்ததே இவருக்கு தான் சொல்லிட்டு இவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டதா கூட கதை வரலாறு சொல்கிறது. மீதி தமிழ் வளர்க்குறேன்னு சொல்லி ஒன்றும் வளர்க்காத கேஸெல்லாம் இருக்கும் பொழுது உண்மையிலேயே தமிழ் வளர்த்தவா யார் அப்படின்னா அகஸ்தியர். இலக்கண விதிகளை வகுத்து அதன் வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டவர் பார்த்தா நம்ம கும்பமுனி அகஸ்தியர் தான். இவருடைய இருப்பிடங்கள் நிறைய சொல்கிறது. குமரி கண்டம்னு சொல்கிறா. ஸ்ரீலங்காவில் கூட இருந்திருக்காரு. விந்திய மலை எல்லாருக்கும் தெரியும், வட இந்தியா. புதிகை மலை தென் தமிழகம். இந்த மாதிரி நிறைய இடத்துல அவர் இருந்திருக்கார்தா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த அகஸ்தியரை பற்றி இன்னும் கூட ஒரு விஷயம். அதாவது
இவருக்கு வந்து தென்னிந்தியாவுக்கு தானே வந்தார். யோகா அப்படிங்கிறது கூட இவரால் தான் வந்து தான். அகஸ்தியர் யோகா ரொம்ப ஃபேமஸ்ஸு. தென்னிந்தியாவில் இவருக்கு வந்து மறை ஞானத்தின் தந்தை அப்படின்னு கூட அவளை கூப்பிடலாம். இவரோட ஆயுள் காலம் 100-200 வருஷமாக நம்பலை, 4000 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு சொல்லியிருக்கு. யோக மகிமையினாலும் இவரோட தபஸ் மகிமையினாலும். அகஸ்தியர் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு கரெக்டாக நமக்கு தெரியல. ஆனால் அவர் கால்நடையாகவே மேற்கொண்ட பயணத்தை கணக்கு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அவர் வந்து அசாதாரணമായ ஆயுட்காலம் 100லாம் இருக்காது. 4000 வருஷம் வாழ்ந்தாதான் இப்படின்னா நடந்திருக்க முடியுமா? சாதாரண மனுஷர் இல்லை அப்படி நிச்சயமாக நம்ம சொல்லலாம். அவர் வாழ்க்கையில் சாதிச்சதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக 100 ஆண்டுகள் கிடையாதுன்னு தான் தோன்றுறது. குறைஞ்சபட்சம் 400, மிஞ்சி போனால் 4000 இல்லைன்னா 400 வருஷமாவது வாழ்ந்துருக்கணும். அது ஒரு அறைக்கு உட்பட்டதில்லை. இன்றைக்கி நம்ம வானவழி, தரைவழி, வாகனத்துலலாம் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். அதனால நமக்கு தெரியல நிறைய விஷயங்கள். ஆனால் அகஸ்தியரை பற்றி சொல்லும்பொழுது சாதாரண மனுஷன் இல்லை. ஒரு மனுஷன் வந்து நிச்சயமாக இவ்வளோ தூரம் போக முடியாது. விந்தியாச்சலத்தில் தெருக்கே இந்தியாவிலோட தெருப்பகுதிக்கு சென்றாராம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்துலேயும் மக்கள் வந்து அகஸ்தி முனிவர் இங்கே தியானம் பண்ணார், அகஸ்தி முனிவர் இந்த குகையில் வசித்தார், அகஸ்தி முனியர் இந்த மரத்தான் நட்டார் அப்படின்னு சொல்கிறா. இந்த இமயமலை தெற்கே ஒரு குடியிருப்பையும் ஆன்மீக செயல்முறை மூலம் தொட்டு சென்றிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி அவளாம் அப்படி ஆன்மீக பூமியாக இருக்கும். அது கூட ஸோ எப்படி காலையில் எழுந்துடும், பல் துலகுவது, நம்மளோட அப்பா அம்மா நம்மளுக்கு ஆன்மீக கற்பிக்கப்படுறாலோ அந்த மாதிரி கற்பிக்கணும் அப்படின்னு அகஸ்தியர் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். அகஸ்திய முனிவரோட சிறப்பு பெயர்கள்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல அவருக்கு தமிழ் முனிவர் அப்படின்ற பேர். ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழ் இலக்கணம் அவர் மாதிரி யாரும் அருள செய்யலை. இரண்டாவது மாதவ முனிகள் அப்படின்னா மாதவம், ரொம்ப தவம் செஞ்சவர், அதிக தவம் அவரை மாதிரி யாருமே இல்லை. மாமுனி, பெரிய முனிவர், முதல்ல சப்தரிஷிகளில் ஃபஸ்ட்டு இவர் தான். குருமுனி அப்படின்னா முனிவர்களுக்கு எல்லாருக்கும் குருவாக இருக்கிறவர் குருமுனி. திருமுனி, ரொம்ப உயர்வாக இருக்கிறவர். முனியிலேயே திரு என்றைக்குமே உயர்வாக இருக்கிற திருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால தான் திருமுனி. 18 சித்தர்களில் 18 ஒத்தர், முதல் சித்தர். அப்புறம் பொதியில் முனிவன் அப்படின்னா பொதிகை மலையில் வாழ்ந்தவர், பொதிமுனி அப்படின்னு சொல்லுவாள். சாம்பமுனி, அமரமுனினா இன்னி வரலையும் நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அமரமுனி. அதுக்கப்புறம் பொதிய வரை முனிவர்னா பொதிகை மலை அப்படிங்கிறதுல இப்போ பார்த்தாலும் தபஸ் பண்ணிகிட்டு இருப்பாரான். இவர் இத்தனை வருஷம் வாழ்ந்தார், அத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சொல்ல முடியாதான். ஏன்னா இமாச்சலில் கூட ஒரு ஏரியும் பார்த்தா இங்கே தபஸ் பண்ணார், இங்கே மரம் நட்டாருன்னு சொல்லுவாளாம். இங்கே இந்த பக்கம் தென் திசையில் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நிறைய மகத்துவம் சொல்கிறான். இப்போ இது சத்துருகிரி மலையில் தான் அவர் வந்து இந்த பிராணத்தியாகம் பண்ணாருன்னு சொல்கிறா. இந்த பக்கம் தென் திசையில் வந்துட்டார். அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவர் வந்து அரக்கர்களையும் விட்டு வைக்கல. வாதாபி, வீல் வல்லவன் அப்படின்ற அரக்கர்கள் 2 பேரும் என்ன பண்ணுவா, பிராமணர்களை கண்டாலே பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி அகஸ்தியர் மாதிரி முனிவர்களெல்லாம் என்ன பண்ணுவா, வழியில் சென்று நீங்கள் நான் பாத்துக்கு சாப்பிட வரணும்னு கேட்டு பிராமணர்களை கூப்பிட்டு விருந்துக்கு அழைச்சி அந்த வாதாபி அப்படின்ற அவனையே இந்த சமையல் கறியாக சமைச்சு போட்டு வயிற்றுக்கு போனோடனே வாதாபி வெளிலப்பான்னுவா. அவனும் மந்திர சத்திரம் வெளியில் வந்துடும், அந்த முனிவர் செத்து போடுவான். இப்படியே அந்த முனிவர்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தான். இது அகஸ்தியர்கிட்ட செல்லுபடியாகமா அவரையும் அது சாப்பாடு கூப்பிட்டு அவருக்கு தெரியும். அவருக்கும் அந்த வாதாப்பியை சமையல் பண்ணி போட்டு வெளியில் வாதாப்பின்னவ வாதாப்பி ஜீரணாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வாதாப்பே ஜீரணோ பவ அப்படின்னவ வயத்தை தடவி சேர்த்து போட்டான். அவன் என்ன பண்ணுவான், இருந்து தானே ஆகணும். அப்புறம் மன்னிப்பு கேட்டார். இதே மாதிரி அகஸ்தியரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், நம்மளோட வாய் தான் வலிக்கும். ஆனால் மகிமைகள் வந்து குறையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்குற அந்த கோவர்த்தன மலை அது கூட வளர்ந்துட்டே வந்ததாகவும், அந்த விந்திய மலை அதை வந்து அப்படியே வளர விடாத சின்னதாக ஆக்கிட்டா அப்படின்னு கூட இவரோட என்ன தடங்கள்லாம் இருக்குது. எங்கள் அகம்பாவத்தை கூட அழிக்கிறவர். இந்த மாதிரி இன்றைக்கி காவேரி நதியை வந்து அவர் எடுத்துன்னு வந்து, லோபாமுத்ரா தான் காவேரி நதின்னு சொல்கிறா, அதை எடுத்துன்னு வந்தபோது விநாயகர் தட்டி விட அது ஸ்ரீரங்கத்தில் காவேரி 2 பக்கமாக அகண்ட காவேரியாக எடுத்து, அந்த காவேரிக்கு லோபாமுத்ரா கூட இன்னொரு பேர் இருக்குது. அந்த லோபாமுத்ரா லலிதா சகஸ்ரநாமத்தை பரப்பினதில் ரொம்ப முக்கிய பங்கு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்பேற்பட்ட அகஸ்திய முனியவை தான் நம்ம ராமர் பார்க்க வரார். பார்க்க வந்ததுக்கப்புறம் என்ன இடத்துல தங்குறான் அப்படின்னு சொல்லவே
இவ தான் அந்த பஞ்சவடியை காமிச்சு கொடுக்குறாரு. சீத்தையை பற்றி சொல்கிறாரு. சீத்தையை நன்னா பார்த்துக்கோ. பெண்கள் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆடம்பரத்திலே விரும்புவா. ஆனால் நம்ம ராஜகுமாரி சீதா உன் மனைவி அப்படி கிடையாது. உனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறவன். சஞ்சலமான மனசு இல்லை அவளுக்கு. அவளை பாதுகாக்கணும் எச்சரிக்கை கொடுத்தாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாத சஸ்திரம்லாம் கொடுத்தாரு. சஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அஸ்திரம்னா அவருக்கு வில்வித்தை இல்லை. அதாவது அந்த பானம் அந்த பின்னாடி அந்த பானம் வச்சுக்கிற இடத்துல இவர் போட்டுகிட்டே இருந்தால் நம்ம ஆண்டாளம்மா சொல்லியிருக்கேன் இல்லையா, சார்ங்க மழை போல் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்குமா. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கேட்கவேல் ஆழில் புகுத்து முகுர்த்து கொடி ஆர்தரே பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மிந்து வலம்பெரி போல் நின்று தாழாதே சார்க்க சரமுலை போல் அப்படி அதுக்கு அந்த பாசுரம் பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி விட்டுட்டே இருந்தால் குறையவே குறையாது. அந்த பானம் அதெல்லாம் அஸ்திரம் கொடுத்தது நம்ம அகஸ்தியர். சஸ்திரம் அப்படின்னா அக்னின்னா அக்னிய மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணுறது, அதுவும் கூட தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கு மேலே விஷ்ணு அஸ்திரம் கொடுத்துருக்காரு. விஷ்ணு அஸ்திரம் நம்ம பார்த்துருக்கோம். பரசுராமர் கிட்டேருந்து தான் ராமர்கிட்ட வந்தது. அந்த ராமர் கல்யாணம் ஆன போது எடுத்துன்னு போக முடியாதுன்றதுனால வருண பகவான்கிட்ட கொடுத்து வச்சு, வருண பகவான் அகஸ்தியர்கிட்ட கொடுத்து மறுபடியும் அதை வாங்கிக்கிறதா தான் புராணம் கரெக்டாக சொல்கிறது நமக்கு. இப்படியெல்லாம் கொடுத்தாரு நம்ம அகஸ்தியர். பெரும் முனிவர், அவரை பற்றி எதாவது சொல்கிறோமே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அகஸ்தியரோட வேத சாஸ்திரம் இருக்குது, யோகா இருக்குது, மருத்துவம் இருக்குது, சொல்லி அவர் எதையுமே விட்டு வைக்கல. அப்பேற்பட்ட மகானுபவர் அந்த அகஸ்தியர். லோபாமுத்ரா லலிதா சகசரநாமத்தை அயக்ரீவரே உபதேசம் பண்ண அகஸ்தியருக்கு அதை லோபாமுத்ரா தான் பரப்பினானா எவ்வளோ பெரிய மகத்துவம். லலிதாம்மா இன்னைக்கு கஷ்டம்னா பரிகாரமே லலிதா சகசரநாமம் தான் சொல்கிறேன். அதை உபதேசித்தவளே நம்ம அகஸ்தியரும் லோபாமுத்ராவும் தான் பரப்பினது. அதை தான் வைக்கிறா. இப்போ ஏற்பட்ட துண்டெல்லாம் நான் செய்யலையே, நான் ஒரு முசப்புழக்க வயலில் இருந்தேன், வரப்பில் இருந்தேன்னு சொல்கிறா. அசந்து போயிட்டார் ராமானுஜர். ஏன்னா என்ன விஷயம், அகஸ்தியர்கிட்ட எப்படி வந்தால் பாருங்க. ராமாயணத்தை அனுபவித்தோம், மகாபாரதத்தை அனுபவித்தோம், ஆச்சாரிகளுடைய பெரும்புகழையும் அனுபவித்தோம், பக்தர்களோட சுவையும் அனுபவித்தோம். அவளுக்கு என்ன தெரியாது, அந்த பெண் பிள்ளை யார், வெறும் குழப்பம்தான். பார்த்துட்டே இருக்கார். நீங்களே பார்த்துட்டே இருங்கோ அவர் அர்த்தத்தை என்ன சொல்ல போகிறான்னு. எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சொல்லிகிட்டு இருக்கேன், இது ஒரு ஆன்மீக சேனல். இதை பார்க்குறவா ரொம்ப கம்மி. இது நிறைய விஷயங்கள் நிறைய பேரை தெரிஞ்சுக்கணும். மகான்பார்களை பற்றி நம்ம அகஸ்தியர் மாதிரி மாமுனியை தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி சொல்கிற விஷயம். இந்த சேனல் அப்படி நின்றுடக்கூடாது. நீங்கள் பண்ண தான் இது நிறைய இடத்துக்கு போக்கும், நிறைய பேர் காதல விழும். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணணும். சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. தயவுசெய்து எழுதுங்கோ. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.